Welcome to all. Exercise 9.2 Regression Analysis. 9.1 Coefficient of Correlation பார்த்தோம். 9.2 Regression Analysis. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா Regression Equation. Coefficient of Correlation ஓட extension regression சொல்லுவோம். 9.2 கவர் பண்ண போற டாபிக் என்னன்னா ஒரே ஒரு டாபிக் தான் Regression Equation ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி நம்ம கார்லேஷனுக்கு ஒரு 3 மெத்தட் இருந்துச்சோ மீன் கண்டுபிடிச்சி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் பண்ணலாம். அது டைரெக்டாக கொடுத்துக்கிற வேல்யூவை யூஸ் பண்ணி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று அசியூம்டு மீன் மெத்தட். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிச்சி கார்லேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். செகண்டு அசியூம்டு மீன் வேல்யூ, நம்மளா ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக கார்லேஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். தேர்ட் டைப் என்னென்னா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை டேரெக்டாக யூஸ் பண்ணி கார்லேஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். பட் 9.1 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெத்தட் தான் ஃபுல்லாக பார்த்தோம். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை டேரெக்டாக அப்ளை பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ 9.2 என்ன பண்ண போகிறோம்னா ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெக்ரேஷன் ஈக்குவேஷனுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் தேவைப்படும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கண்டுபிடிக்க நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்குமே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை டைரெக்டாக அப்ளை பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கண்டுபிடிப்போம். இங்கேயும் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தட் அண்டு அசியூம்டு மீன் மெத்தட் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணாமல் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, டோட்டலாக இங்கே ரெக்ரேஷன் ஈக்குவேஷனில் எத்தனை டைப் இருக்குன்னா 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னா x minus x bar equal to b of x of y. So x on y, அதே போல இங்க x on y into இங்க y minus y bar. அதில் x bar என்றது mean value, y bar என்றதும் y ஓட mean value. b of x, y என்றது coefficient of regression. இந்த b of x, y is the coefficient of regression. x bar and y bar is the mean. b of x, y ஓட வேல்யூ ஈக்குவல் டு r into sigma x by sigma y. இதில் சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். b of x, y ஓட வேல்யூ n into summation xy. xyயை கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் டேட்டா என்னவோ அதை என்ன எடுத்துக்கலாம். மைனஸ் ஆஃப் summation x into summation y divided by n into summation y square minus summation y the whole square. ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு வரும்போது பி ஆஃப் எக்ஸ், ஒய்க்கான வேல்யூ. செகண்ட் டைப் வந்து ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ். ஜஸ்ட் இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒய் ஆன் எக்ஸ், ஃபஸ்ட்டு ஒய்யும் அடுத்து எக்ஸும் வரும். அதே போல் இங்கே ஒய் ஆன் எக்ஸு. ஸோ பி ஆஃப் ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸு. இங்கே என்ன இருக்கோ அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் n into summation xy minus summation x into summation y divided by n into summation x square minus summation x whole square. இதுலையும் x bar y barன்றது மீன் வேல்யூ. ஸோ 9.2 நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா ரெக்ரேஷன் ஈக்குவேஷன். ரெக்ரேஷன் ஈக்குவேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய், அதோட ஃபார்மேட் x மைனஸ் எக்ஸ் பார் b ஆஃப் எக்ஸ் ஒய், ஒய் மைனஸ் ஒய் பார். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா b of xy equal to n into summation xy minus summation x into summation y by n into summation y square minus summation y the whole square. Next againல regression equation of y on x. So y minus y bar equal to b of yx into x minus x bar. இல்லை b of yx ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இல்லை x பாரும் y பாரும் மீன்னு சொன்னோம். மீன் கண்டுபிடிக்க வேல்யூ x bar equal to summation x by n. இல்லை x ஓட வேல்யூ ப்ளஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூவாக டிவைட் பண்ண போகிறோம். அதே போல் இங்கே y bar equal to summation y by n. நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டு அதன் மூலமாக கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஆர்ன்றது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b of xy into b of yx. ஸோ ரூட் எடுத்து ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்டை இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். நம்ம இந்த பாயிண்ட்டும் சம்மில் யூஸ் பண்ணுவோம்.
9.2 பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சம் தான் எடுக்க போகிறேன். அந்த ஒரு சம்மும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலே எல்லா சம்மையும் நம்மளே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இல்லை, ஃப்ரம் தி டேட்டா கிவன் ப்ளோ, மார்க் இன் எக்கனாமிக்ஸ், அதே போல் மார்க் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எக்கனாமிக்ஸில் எடுத்த மார்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எடுத்த மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, தி டூ ரெக்ரேஷன் ஈக்குவேஷன், அதாவது ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ரெக்ரேஷன் ஒய் ஆன் எக்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறோம். தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 9.1ல் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷனில் தி மோஸ்ட் லைக்லி மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் when the mark in economics is 30. இங்கே எக்கனாமிக்ஸை மார்க்கை கொடுத்துட்டு அதாவது நம்ம எடுக்கும் போது எக்கனாமிக்ஸை மார்க்கை எக்ஸ் ஆகும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மார்க்கை ஒய்யாகவும் எடுத்துப்போம். இப்போ எக்ஸு கொடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஒரே சம்மில் இந்த 3 சப்டிவிஷன் அப்ளை பண்ண போகிறோம். சில சம்மில் ஃபஸ்ட்டு மட்டும் கேட்கலாம், சில சம்மில் செகண்டு, சில சம்மில் தேர்ட் மட்டும் கேட்கலாம். இப்போ இந்த ஒரு சம்மில் நம்ம இந்த 3த்தையும் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்மில் நம்மளால் தனித்தனியாக கேட்டாலும் அதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதில் ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட் டாபிக் வந்து டூ ரெக்ரேஷன் ஈக்குவேஷன், அதாவது ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய் அண்டு ஒய் ஆன் எக்ஸ். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 30 இருந்தால் அதன் மூலமாக ஒய்யோட வேல்யூ. சரி, முதல் என்ன பண்ணலாம்னா ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய் அண்டு ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை டைரெக்டாக அப்ளை பண்ணி ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய் அண்டு ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எந்த சம் கொடுத்துட்டு டூ ரெக்ரேஷன் ஈக்குவேஷனை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்லரை ஃபார்ம் பண்ணி தான் சம்மை சால்வ் பண்ண போகிறோம். டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி டூ ரெக்ரேஷன் லைனோட ஈக்குவேஷன் கேட்டாலே ஸோ இந்த பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஃபஸ்ட்டு எக்ஸ்னா எக்ஸில் கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூவும் எழுதிக்கலாம். ஸோ 25, 28, 35, 32, 31, 36, 29, 38, 34, 32. Then summation x. எக்ஸோட எல்லா வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் summation x equal to 320. நெக்ஸ்ட் இதில் ஒய்யோட வேல்யூ 43, 46, 49, 41, 36, 32, 31, 30, 33, 39. தென் எல்லா ஒய்யோட வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் சமேஷன் ஒய் ஈக்குவல் 380. நெக்ஸ்ட் இதில் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம டைரெக்டாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூவும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே எக்ஸோட வேல்யூ 25. ஸோ 25 into 25, 625. தென் 28 into 28, 784. 35 into 35, 1225. 32 into 32, 1024. 31 into 31, 961. 36 into 36, 1296. 36, okay, then 29 into 29, 841. 38 into 38, 1444. 34 into 34, 1156. 32 into 32, 1024. Then summation x square. எல்லா x square வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 10380. நெக்ஸ்ட் இங்கே y ஸ்கொயர். ஸோ ஒய்யோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 43னா 43 ஸ்கொயர், 43 into 43, 1849. Then 46 into 46, 2116. 49 into 49, 2401. 41 into 41, 1681. 36 into 36, 1296. 32 into 32, 1024. 31 into 31, 961. 30 into 30, 900. Then 33 into 33, 1089. 39 square, 1521. Then summation y square. எல்லா ஒய்யோட ஆன்சரையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 14838. லாஸ்ட் காலமில் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ அண்டு ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே இன்ட்டு பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் இங்கே 25 into 43, 1075. 28 into 46, 1288.
35 into 49, 1715. 32 into 41, 1312. 31 into 36, 1116. 36 into 32, 1152. 29 into 31, 899. 38 into 30, 1140. 34 into 33, 1122. 32 into 39, 1248. In summation x into y ஓட வேல்யூ ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம் 12067. இப்போ எந்த சம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன பண்ணுவோம்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ x ஸ்கொயர் y ஸ்கொயர் அண்டு x இன்ட்டு y எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சி அது சமேஷனில் எடுத்துக்க போகிறோம். சமேஷன் x, சமேஷன் y, சமேஷன் x ஸ்கொயர், சமேஷன் y ஸ்கொயர், தென் சமேஷன் x இன்ட்டு y. ரெக்ரெஷன் y ஆன் x அண்டு x ஆன y கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷன் தேவை. ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிச்சலாம், டேபிள் ஃபைன் பண்ண உடனே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷன். என்னோட வேல்யூ வேணும், என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், டோட்டலாக இங்கே 10 டேர்ம்ஸ் கொடுத்துருக்கு, n ஈக்குவல் 10 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் b ஆஃப் xy, அதோட ஃபார்முலா n இன்டூ சமேஷன் xy மைனஸ் சமேஷன் x இன்டூ சமேஷன் y by n into summation y square minus summation y the whole square. So n க்கு பதிலா 10ஐயும் summation xy க்கு பதிலா 12067 அப்ளை பண்றோம் minus summation x க்கு பதிலா 320 summation y க்கு பதிலா 380 divided by n க்கு பதிலா 10 summation y square value. So 14838 minus summation y the whole square, summation y க்கு பதிலா 380 the whole square. ஸோ இன்ட்டு பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு 10 இன்ட்டு பண்ண கிடைக்கிற ஆன்சர் 120,670 மைனஸ் 320 இன்ட்டு 380 இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் 121,600. 10 இன்ட்டு 14838 இன்ட்டு பண்ணால் 148380 மைனஸ் 380 தி ஹோல் ஸ்கொயர், 380 இன்ட்டு 380 144400. The numerator minus பண்ணி வர ஆன்சர் minus 930, denominator minus பண்ணி வர ஆன்சர் 3980. ஸோ எடுத்து டிவைட் பண்ணும்போது minus of 0.234. ஸோ b of xy ஓட வேல்யூ minus of 0.234. Next b of yx equal to n into summation xy minus summation x into summation y divided by n into summation x square minus summation x whole square. So n க்கு பதிலா 10 summation xy ஓட ஆன்சர் minus summation x into summation y ஓட ஆன்சர் by 10 into summation x square ஓட வேல்யூ minus summation x க்கு பதிலா 320 the whole square. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்ட்டு பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இன்ட்டு பண்ணி வரக்கூடிய எல்லா ஆன்சரும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். தென் 320 ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். ஸோ நியூமரேட்டர் மைனஸ் பண்ணும்போது minus 930, டினாமினேட்டர் மைனஸ் பண்ணும்போது 1400. ஸோ எடுத்து டிவைட் பண்ணி வர ஆன்சர் மைனஸ் ஆஃப் 0.664. இது b ஆஃப் yx ஓட வேல்யூ. தென் ரெக்ரேஷன் x ஆன் y, ரெக்ரேஷன் y ஆன் x கண்டுபிடிக்க போகிறோன்னா கண்டிப்பாக நமக்கு சம்மேஷன் எக்ஸும் சம்மேஷன் ஒய்யும் x பார் அண்டு y பார் தேவைப்படும். அதனால் x பாருக்கு பதிலாக சம்மேஷன் x பை n, x பாரோட வேல்யூ சம்மேஷன் x பை n, எல்லா எக்ஸையும் ப்ளஸ் பண்ணி வந்திருக்கிற ஆன்சரு 320 பை n-க்கு பதிலாக 10. ஸோ டிவைட் பண்ணி வந்தால் 32. அதே போல் y பார் ஈக்குவல் டு சமேஷன் y பை n, சமேஷன் yக்கு பதிலாக 380 பை 10 கேன்சல் பண்ணால் 38. இப்போ ரெக்ரேஷன் லைன் ஃபைன் பண்ணுவோம். ரெக்ரேஷன் லைனில் 2 டைப் இருக்குது. ஒன்று ரெக்ரேஷன் x ஆன் y. ஸோ ரெக்ரேஷன் x ஆன் y ஓட வேல்யூ x மைனஸ் x பார் ஈக்குவல் டு b ஆஃப் xy இன்ட்டு y மைனஸ் y பார். x பார் y பார் மீன் வேல்யூ சமேஷன் x by n, தென் சமேஷன் y by n யூஸ் பண்ணி x பார் அண்டு y பார் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே b ஆஃப் xyக்குன்றது ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ x மைனஸ் x பாருக்கு பதிலாக 32ஐயும் தென் b ஆஃப் xy ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூ மைனஸ் ஆஃப் 0.234 இன்ட்டு y மைனஸ் y பாருக்கு பதிலாக 38. ஸோ x மைனஸ் 32 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 0.234. முதல் y கூட இன்ட்டு பண்ணுறோம். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 38 இன்ட்டு 0.234 8.892. நம்ம ரெக்ரேஷன் x ஆன் yனா எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம்.
இதே ரெக்ரேஷன் ஒய் ஆன் எக்ஸ்னா ஒய்யை மட்டும் ஃபைன் பண்ணுவோம். நமக்கு வேணுன்றது ரெக்ரேஷன் எக்ஸு ஆன் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும். -32 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனால் +32 மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -0.234y. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 40.892. ஸோ இது ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய்யோட லைனோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். ஒய் ஆன் எக்ஸ்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஒய் செகண்ட் எக்ஸ் வரணும். ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு by ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பாருக்கு பதிலாக 38 ஈக்குவல் டு பி ஆஃப் ஒய் எக்ஸுக்கு பதிலாக -0.664 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருக்கு பதிலாக 32. ஒய் மைனஸ் 32 இந்த வேல்யூவை எக்ஸ் கூட இன்ட்டு பண்ணுறோம், 32 கூட இன்ட்டு பண்ணுறோம். ஸோ இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் 21.248. நமக்கு ஒய் வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு -0.664 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 59.248. ரெக்ரேஷன் ஒய் ஆன் எக்ஸோட வேல்யூ. இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட்டில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனை மொத்தம் நம்ம ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று 9.1 யூஸ் பண்ண மாதிரி r ஈக்குவல் டு n இன்ட்டு சம்மேஷன் xy மைனஸ் சம்மேஷன் x இன்ட்டு சம்மேஷன் y பை ரூட் ஆஃப் n இன்ட்டு சம்மேஷன் x ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் x தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் n இன்ட்டு சம்மேஷன் y ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் y த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் இதில் அப்ளை பண்ணி அதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஆர் இங்கே r ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் bxy இன்ட்டு byx. நம்ம இதை யூஸ் பண்ணி டைரெக்டாகவும் கண்டுபிடிக்க முடியும். இதில் என்ன பண்ணலாம்னா r ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்ச bxோட வேல்யூவும் byx ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தால் டைரெக்டாக இங்கே ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சரில் -0.394 வரும். ஸோ இதே தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம 9.1 யூஸ் பண்ண மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஸோ என்னோட வேல்யூ சம்மேஷன் எக்ஸ் ஒய்யோட ஆன்சர் மைனஸ் சம்மேஷன் ஒய் இன்ட்டு சம்மேஷன் எக்ஸு, அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் என் இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த ஆன்சரை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். என் இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை பி ஆஃப் ஒய் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது டிவைடில் கண்டுபிடிச்சிருப்போம். ஆன்சரை 1400 டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே கண்டுபிடிக்கும் போது பி ஆஃப் ஒய் எக்ஸில் டிவைடில் கண்டுபிடிச்சிருப்போம். அதே போல் இங்கே ரூட் ஆஃப் என் இன்ட்டு சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ரூட் உள்ள இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரை பி ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கும் போது டிவைடில் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணி வந்த ஆன்சர் ரூட் ஆஃப் 1400னா 37.41, ரூட் ஆஃப் 3980 63.08. ஸோ இங்கே இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஆர் ஈக்குவல் டு -0.394. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். லாஸ்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ் மார்க்கை கொடுத்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்னால் எக்ஸாக எடுத்துக்கலாம், தென் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ரெக்ரேஷன் ஒய் ஆன் எக்ஸ் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஒய்யோட வேல்யூ எடுத்துக்கிட்டு என்ன இருக்குன்னா y ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 0.664 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 59.248. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 30 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இன்ட்டு பண்ணிக்கலாம். வர ஆன்சர் கூட ப்ளஸ் பண்ணும்போது y ஈக்குவல் டு 39.328 கிடைக்கும். இப்போ எக்ஸ் 30 இருக்கும்போது ஒய்யோட ஆன்சர். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணாமோ இதே போல் தான் வரக்கூடிய ஒரு 10 சம்ஸுமே இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன சம்னு கொடுத்துறதுனால ஜஸ்ட்டு டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம மெயினாக என்னென்ன ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு எக்ஸ் ஆன் ஒய், ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார். அதே போல் இங்கே ரெக்ரேஷன் ஒய் ஆன் எக்ஸ்னா ஒய் மைனஸ் ஒய் பார் b of yx into x minus x bar. இதில் b of xy ஓட ஃபார்முலா இந்த b of yx ஓட ஃபார்முலா ஞாபகமாக இருக்கணும். ஸோ இடத்துல இங்கே என்ன மட்டும் மாறுனா b of xyன்னு வரும்போது
n into summation xy minus summation x into summation y. இதே தான் நமக்கு b of yxக்கு வரும். நியூமரேட்டரில் n into summation xy minus summation x into summation y. பட் டிவைடில் மட்டும்தான் வேல்யூ மாறும். லாஸ்ட்டாக end with y இருந்தால் n into summation y square minus summation y the whole square. இதில் end with x இருந்தால் n into summation x square minus summation x the whole square. இது மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கேட்டாங்கன்னா ஆரோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஆஃப் xy இன்ட்டு பி ஆஃப் yx யூஸ் பண்ணுவோம். ஆர் 9.1ல் யூஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எக்ஸைஸ் 9.2ல் கொஸ்டின் நம்பர் 10 ஃபார் 5 அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் x, y ஆஃப் வேரியபிள் x and y the following result are obtained. ஒரு 5 பேர்னா x வேல்யூ அண்ட் y வேல்யூ, x வேல்யூ அண்ட் y வேல்யூ இது போல் ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. டேட்டாவில் இது போல் 1 2 3 4 5. பட் என்ன டேட்டான்னு நமக்கு தரல, ஒரு 5 டேட்டாஸ் இருக்குது. அப்போனா நம்பர் ஆஃப் n ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கலாம். summation x ஓட வேல்யூ 15, summation y 25, summation x square 55, summation y square 135, summation x into y 83. ஸோ ப்ரீவியஸ் செம்மில் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சோம். பட் இவங்க எல்லாமே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை யூஸ் பண்ணி ரெக்ரேஷன் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரீவியஸ் செம்மில் டேட்டா கொடுத்தாங்க, அந்த டேட்டாவிலேருந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி ரெக்ரேஷன் லைன் ஃபைண்ட் பண்ணும். இப்போ என்ன 5ன்னு கொடுத்துட்டாங்க, டேட்டாஸை கொடுக்காம அதோட சமேஷன் பண்ணி வர வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதன் மூலமாக ரெக்ரேஷன் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். ஒய் 8ஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் 12ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன. ஸோ கிவன் வேல்யூஸ் இங்கே n ஈக்குவல் டு 5, சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 15, சமேஷன் ஒய் ஈக்குவல் 25, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 55, சமேஷன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 135, சமேஷன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 83. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய் அண்டு ஒய் ஆன் எக்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படும், கண்டிப்பாக எக்ஸ் பாரும் ஒய் பார் வேணும். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என்னு, சமேஷன் எக்ஸோட வேல்யூ 15 பை என் வேல்யூ இங்கே 5. ஸோ டிவைட் பண்ண ஆன்சர் 3. ஒய் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஒய் பை என்னு, சமேஷன் ஒய்க்கு பதிலாக 25, என்னுக்கு பதிலாக 5. டிவைட் பண்ணி வர ஆன்சர் 5. இதுக்கப்புறமா ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய்யும் பி ஆஃப் ஒய் எக்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல பி ஆஃப் xy. So bxy equal to n into summation xy minus summation x summation y divided by ending with y இருந்தா n into summation y square minus summation y the whole square. இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூயும் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். n-க்கு பதிலாக 5, summation xy ஓட வேல்யூ 83 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, மைனஸ் summation x-க்கு பதிலாக 15, summation y-க்கு பதிலாக 25 divided by n-க்கு பதிலாக 5, summation y square-க்கு பதிலாக 135 மைனஸ் summation y-க்கு பதிலாக 25 the whole square. ஸோ இங்கே ஃபுல்லாக இன்ட்டு பண்ணிக்கலாம். 5 into 83 வேல்யூ 415 மைனஸ் 15 into 25 375, 5 into 135 675 மைனஸ் 25 the whole square 625. தென் மைனஸ் பண்ணும்போது 415 மைனஸ் 375 40, 675 மைனஸ் 625னா 50. ஸோ 0 and 0 கேன்சல்னா 4/5. டிவைட் பண்ணி வர ஆன்சர் 0.8. நெக்ஸ்ட் இதில் சமேஷன் பி ஆஃப் ஒய் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் n into summation xy minus summation xy summation x into summation y by n into summation x square minus summation x the whole square. ஸோ அகேன் நமக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூயும் அப்ளை பண்ணுறோம். ஸோ 5 into 83, then 15 into 25, 5 into 55, then 15 square. ஸோ அகெயின் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 40/50, 0 and 0 கேன்சல், 4/5 ஓட ஆன்சர் 0.8. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தி ரெக்ரேஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ஸோ எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு bxy, y minus y bar. We put x bar and bxy and y bar value. So x minus 3 equal to 0.8, y minus 5. So x minus 3 equal to 0.8 into y, 0.8y, 0.8 into 5, 4. Then x equal to minus 3 plus 3 மாத்திக்கலாம், 0.8 y minus 4 plus 3.
So final answer x equal to 0.8y minus 1. The regression x on y ல x ஓட வேல்யூ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா y equal to 8 இருந்தால் x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ yக்கு பதிலாக 8 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 8 அப்ளை பண்ணும்போது x equal to 0.8 into 8 minus 1. ஸோ இன்ட்டு பண்ணால் 6.4 minus 1. ஸோ 5.4. ஸோ y 8 இருக்கும்போது x ஓட வேல்யூ 5.4. Then the regression line y on x. So y minus y bar equal to byx, x minus x bar. So y bar value b, yx oda value x bar value. Y minus 5 equal to 0.8 into x minus 0.8 into 3, 2.4. So நமக்கு y ஓட வேல்யூ மட்டும் என்னன்னா minus 5 plus 5 மாற்றிக்கலாம். So y equal to 0.8 into x minus பண்ணும்போது plus 2.6. ஸோ இது y ஓட வேல்யூ. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினில் x equal to 12 இருந்தால் y ஓட ஆன்சர் என்ன? ஸோ இந்த ரெக்ரேஷன் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 12 அப்ளை பண்ணால் நமக்கு தேவையான y ஓட ஆன்சர் கிடைக்கும். ஸோ y equal to 0.8 into 12 9.4 plus 2.6 ஆன்சர் 12. Exercise 9.2ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 எல்லாமே 9.2ல ஃபர்ஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஒரு டேட்டா கொடுத்துட்டு ரெக்ரேஷன் லைன் கேட்டிருப்பாங்க. ஸோ லைன் எக்ஸ் ஆன் ஒய் அண்டு ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கப்புறமா எக்ஸை கொடுத்துட்டு ஒய் வேல்யூவோ அல்லது ஒய்யை கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூவோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 9.13யும் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 11ம் சேம் கொஷின். எக்ஸாம்பிள் சம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த மீன்ஸ் ஆஃப் x and y variables and the coefficient of correlation between them from the following two regression lines. So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 regression lines கொடுத்துட்டாங்க. 4x minus 5y plus 33 equal to 0 and 20x minus 9y minus 107 equal to 0. இதன் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா x ஓட மீன் வேல்யூ அண்டு y ஓட மீன் வேல்யூ தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன் ஆர் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது போல் லைன்ஸை கொடுத்துட்டு மீன் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லை மீன் வேல்யூனா எக்ஸ் பாரு அண்டு ஒய் பார் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போல்லாம் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னு கேட்குறாங்களோ டேரெக்டாக கொடுத்துருக்கிற 2 ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாலே போதும். வரக்கூடிய எக்ஸ் தான் எக்ஸ் பாரு, வரக்கூடிய ஒய் தான் ஒய் பார் வேல்யூ. புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க வேணாம். ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி கிடைக்க போகிற எக்ஸை மீனாகவும் கிடைக்க போகிற ஒய்யை வேரியன்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ 4x minus 5y equal to minus 33 வரும். 20x minus 9y equal to 107. இதுக்கப்புறமா எக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 5ஆல் இன்ட்டு பண்ணால் 20xன்ற மாரி வந்துடும். ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஒய் கண்டுபிடிச்சோம். ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 13 தான் எக்ஸ் பார் மீன் வேல்யூ, ஒய் ஈக்குவல் டு 17 தான் மீன் வேல்யூ, ஒய் பார் ஈக்குவல் டு 17. ஸோ இதுக்கப்புறமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் என்ன ஃபார்முலானா ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் bxy இன்ட்டு byx. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மகிட்ட ரெக்ரேஷன் லைன் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம டேரெக்டாகவே b ஆஃப் xyயும் yx கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா மொத்தம் இப்போ 2 லைன் இருக்குது. இந்த 2 லைனில் எது ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு தெரியாது, எது ஒய் ஆன் எக்ஸ்ன்னு தெரியாது. அப்போ ரேண்டமாக ஃபஸ்ட்டு ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய்னும் செகண்டை ஒய் ஆன் எக்ஸ்னு அசியூம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கால்குலேட்டிங் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். Let us assume that 1 be the regression equation of x on y. So just என்ன பண்ணுறோம், நமக்கு எதுன்னு கிளியராக தெரியாது. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் 1 மட்டும் என்ன பண்ணுறோம் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 1ல் என்ன இருக்குன்னா 4x minus 5y plus 33 equal to 0. நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ ரிமைனிங் ஒய் அண்ட் கான்ஸ்டன்ட்டை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ 5y minus 33. ஸோ எக்ஸ் மட்டும் வேணால் 4 எங்கே டிவைடாக மாற்றிக்கலாம். ஸோ 1/4 இன்ட்டு 5y minus 33. ஸோ 4ஐ 5yஆல் இன்ட்டு டிவைட் பண்ணுறோம், 33ஆல் டிவைட் பண்ணுறோம். இதில் y கூட என்ன டேர்ம் வருதோ அதுதான் b ஆஃப் xy.
அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரேஷனில் ரெக்ரேஷன் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5/4. ஸோ எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக மாற்றிக்கிட்டோம். அதில் ஒய் கூட என்ன டேர்ம் வருதோ அதான் பி ஆஃப் எக்ஸ் ஒய். 5/4னா 1.25. அதே போல் செகண்ட் ஈக்குவேஷனை ஒய் ஆன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு சேம் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அதில் நமக்கு ஒய் மட்டும் தான் வேணும், மற்ற டேர்ம் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். செகண்ட் ஒய் மட்டும் வேணும்னா 1/9 மாறும். 20x - 107. ஸோ 20/9 107/9. எக்ஸ் கூட என்ன வருதோ அது பி ஆஃப் ஒய் எக்ஸ். ஸோ எக்ஸ் கூட வரக்கூடிய டேர்மை பி ஆஃப் ஒய் எக்ஸ்னும் ஒய் கூட வரக்கூடிய டேர்மை பி ஆஃப் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டோம். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னா வந்திருக்கிற ஆன்சர் எல்லாமே ஒன்றை விட அதிகமாக இருக்குது. நம்ம எப்பயுமே கோஎஃபிஷியன்ட் எல்லாமே -1க்கும் +1க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்கணும். இங்கே எல்லாமே அதை விட அதிகமாக இருக்குது, நம்ம மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இது எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்தோம் இல்லையா, இங்கே ஒய் ஆன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எப்பயுமே வரக்கூடிய ஆன்சர் -1 to +1 இதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எடுத்திருக்கிற அசம்ஷன் கரெக்டு. பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் போத் த ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் கிரேட்டர் தென் 1. ஸோ அவர் அபோவ் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம எடுத்த எக்ஸ் ஆன் ஒய்யும் தப்பு, ஒய் ஆன் எக்ஸும் தப்பு. அப்போ மாற்றி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஒய் ஆன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் ஆன் எக்ஸு இதன் மூலமாக ஒய்யை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி டேர்ம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போயிடலாம். இதை யூஸ் பண்ணி ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம பி ஆஃப் ஒய் எக்ஸு அண்டு பி ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம்திங் ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பின்னு வரும். அதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ, அதை என்ன பண்ணலான்னா பி ஆஃப் ஒய் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அது எங்கள் பி ஆஃப் ஒய் எக்ஸு 0.8. அதே போல் இங்கேருந்து என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஏஒய் ப்ளஸ்ஸு பி. இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை பி ஆஃப் எக்ஸ் ஒய்னு எடுப்போம். 0.45 ரெண்டு கண்டுபிடிச்ச உடனே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு பி ஆஃப் ஒய் எக்ஸ். ஸோ இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் எக்ஸ்னு வரணும். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு வேல்யூ அப்ளை பண்ணி இன்ட்டு பண்ணால் 0.45 இன்ட்டு 0.8 வர ஆன்சர் ரூட் பண்ணும்போது 0.6 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா 9.2ல் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா 9.2 அண்ட் 9.1 பொறுத்து நமக்கு எல்லா சம்மும் இருக்கிற எல்லா சம்மையும் ட்ரை பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மெத்தடுக்கு ஒரு சம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா போதும். ரிமைனிங் இருக்கிற எல்லா சம்மையும் ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணாலே போதும். இப்போ ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்மையும் ஒன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட நோட்ஸ் கொடுத்துருக்கு, அந்த நோட்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் அதை ரெஃபர் பண்ணாலே போதும், நமக்கு சம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும்.